ஹாய் நண்பர்களே! 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சவங்க எப்படி திருப்பி அடுத்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த இல்லைன்னா அந்த தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்கள் தனி தேர்வர்களும் துணைத் தேர்வுக்கு மே 16 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வு ஜூலை 2ஆம் தேதி முதல் நடைபெற இருக்குது. ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள், அதேபோல தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று மே 16 முதல் ஜூன் 1 வரை நாட்களில் காலை 11 மணி முதல் 5 மணி வரை நீங்கள் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களில் உங்கள் விவரங்களை கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப்சைட் கூட அறிவிச்சிருக்காங்க. www.dge.tn.government.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் அந்த அலுவலகத்திலையும் அதே போல் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்திலையும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திலையும் வாயிலாக நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு இந்த துணைத் தேர்வுக்கு கட்டணங்களை அறிவிச்சிருக்காங்க. தேர்வு கட்டணம் 125 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் பதிவு செய்யறதுக்கு 75 ரூபா, மொத்தம் 195 ரூபா கட்டணம் செலுத்தி இந்த துணைத் தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்கமும் அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்புல தோல்வி அடைந்த மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த துணைத் தேர்வு நீங்கள் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.